வணக்கம் நண்பர்களே. அடைகளையோட சரித்திரமடை சேனலுக்கு உங்களே வரவேற்பு முயற்சி கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு தமிழக அரசின் கல்வி உதவுத்தொகை திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதற்கான விண்ணப்பம் இப்போ யாராருக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட், ப்ரீ மெட்ரிக் ஸ்டூடெண்ட், அது மட்டும் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் தூய்மை பணியாளர் இருந்தால் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இப்போ விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகிறது. வாங்க இந்த வீடியோவில் தகுதிகள் என்ன, தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பவுன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிக்கலாம் பார்க்கலாம். இதுதான் செய்தி. இந்த கல்வித்தொகை யார் மூலமா வர்றாங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலியமா இந்த கல்வித்தொகை வழங்குறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 2024-25 கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் செய்யறாங்க. யாரா இருக்குன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ திராவிட மாணவர்கள் கல்வி மேம்பட்டிருக்கிற கல்வி உதவித்தொகை திட்டங்களும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. யாராருக்கு சாதிச்சிருக்காங்கன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ திராவிட மாணவர்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவி திட்டம், தூய்மை பணியாளரின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி திட்டம், ஜாதி மற்றும் வருமான வரமின்றி. இது யாரை கிடைக்குன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்டூடெண்ட், ப்ரீ மெட்ரிக் ஸ்டூடெண்ட், அடுத்து தூய்மை பணியாளர் குழந்தைங்களுக்கு இது இவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மேலும் என்ன சொல்லிக்கிறோம்னா, 2024-25 ஆண்டு கல்வியாண்டிற்கு கல்வி தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் அனுப்புகின்றன. எப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு தகுதிகள் தேவைப்படும் ஆவணங்கள் என்னன்னா, வருமான சான்றிதழ். யாருடைய வருமான சான்றிதழ்னா, பெற்றோருடைய ஆண்டு வருமான சான்றிதழ் 2.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாதி சான்றிதழ், உங்களுடைய சாதி சான்றிதழ் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாணவர்களின் ஆதார் அவர்கள் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்குன்னு செய்யறாங்க. இது முக்கியமானது. நெக்ஸ்ட் கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயன்பெறும் மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. ஆல்ரெடி போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தா இந்த வருஷம் புதுசாக அப்ளை பண்ணதில்லை, ரெனியூவல் பண்ணா போதும் சொல்றாங்க. உங்க கல்லூரி மூலம் இது ரெனியூவல் பண்ணி செய்யறாங்க. நெக்ஸ்ட் கல்லூரி பயின்று விண்ணப்ப தேவைகள். இப்போ போன வருஷம் விண்ணப்பிக்கலன்னா கல்லூரி ஒருங்கிணைப்பாளரை அணுகி நீங்க புதுசாக விண்ணப்பிச்சலாம்னு சொல்றாங்க. போன வருஷம் அப்ளை பண்ணலாம், இந்த வருஷமா அப்ளை பண்ணிக்கலாம். யாரை கனெக்ட் பண்ணா, உங்க கல்லூரி ஒருங்கிணைப்பாளரை. எப்படி அப்ளை பண்ணலாம்னா, UMIS, அதாவது umis.dn.government.in வெப்சைட்ல போய் உங்க கல்லூரி மூலம் நீங்க விண்ணப்பிச்சலாம் சொல்றாங்க. இப்போ புதுசாக விண்ணப்பிக்கனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்க கல்லூரி அணுகுலாம் உங்க கல்லூரி மூலம் விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் பற்றி எதுவும் டவுட் இருந்தா 1800-599-7638 என்ற உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி ஏதோ டவுட் இருந்தாலும் சரி, அவங்களை கனெக்ட் பண்ணி கேட்டால் அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. விண்ணப்பிக்க எப்போ லாஸ்ட் டேட்னா 31/1/2025 அப்போதான் லாஸ்ட் டேட். நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்னா உங்கள் காலேஜை கனெக்ட் பண்ணவே அவங்க விண்ணப்பிச்சு கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு ஆதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிராவிட மாணவர்களுக்கு தான் விண்ணப்பங்கள் வர வருகிறது. ஃபியூச்சரில் மற்ற கம்யூனிட்டி வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் என்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் மூட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.